என்னடி நம்ம வேண்டப்படாத மனுஷன் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமா திரும்பிட்டு பேசாம நிக்கிறீங்க? மௌன விரதமா? ஆமா, நீங்க செஞ்ச காரியத்துக்கு மௌன விரதம் என்ன? எல்லாருமே உண்ணாவிரதம் இருக்க வேண்டியதுதான். யாரை கேட்டு வேலையை விட்டீங்க? ஓ, பூசாரி வேலையை விட்டுட்டானே, இனிமே நாம எப்படி சாப்பிடுறதுன்னு யோசனை பண்றியா? ஏண்டி மூட்டை தூக்கியாவது உங்களை காப்பாற்ற மாட்டேன், சோறு போட மாட்டேன், எல்லாத்துக்கும் என் ஈஸ்வரன் இருக்காண்டி. ஆமா, உங்க ஈஸ்வரன் நம்ம பக்த வேலையை விட்டுட்டு கஷ்டப்படுறானேன்னு வீடு தேடி வந்து உதவி பண்ண பாராருக்கும். பூசாரி, பூசாரி, இந்த ஏழை வீட்டுக்கு நீங்களா? கையை ஒண்ணு காலு ஒண்ணு பாஞ்சி மரம் மாதிரி நிக்க காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சின்ன பிள்ளை இந்த வீட்டோடய வளர்றான். ஒண்ணு சம்பளா ஆசீர்வாதம் வாங்கிக்க. நிக்கிறீங்களா? ஆண்டவரே உட்காருங்க. பூசாரி, இது யாரு? உன் மூத்த பொண்ணா? ஆண்டவரே, இவதான் என் மனைவி. ஓ, பார்த்து நிக்கிறியா? உனக்கு வேற சரியா சொல்லணுமா? காரணம் இல்ல. யாருங்க இவரு? நல்ல பூச்சாண்டி மாதிரி இருக்காரு. பாரு, யார பார்த்து பூச்சாண்டி? சாட்சாத்து பரமசிவனே வீடு தேடி வந்திருக்காரு. இவரா? அங்க பாரு, புலி தோல் கட்டிருக்க, கையில சூடாயுதம் வச்சிருக்காருங்க, தலையில பேச்சிருந்தாலும் பாம்பு இருக்கு இருக்கு. கங்க எங்க? தலையில. அப்படியா? கொண்டாங்க. சாமி ஆண்டவனே, கங்காதரா, வீட்டுல குடிக்க ஒரு சொட்டு தண்ணி இல்ல, ஒரு குடம் தண்ணி தானே. பூசாரி, உன் மனைவி என்ன கங்காதர நினைச்சாளா இல்ல கார்பரேஷன் லாரின்னு நினைச்சாளா? தப்பா பேசாதே. சும்மா இருங்க. ஒரு குடம் தண்ணி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு, கால்ல விழுகிறதான் கால்ல. அடியே, நீ அவரு கால விடல, அப்புறம் நான் உன் கால விழுந்துருவேன். பூசாரி, போற போக்க பார்த்தா உங்க கால்ல நாவலன்னு போல இருக்க. ஐயோ ஆண்டவா பரமேஸ்வரா, ஐயோ அடியே கால விழுந்துறேன்டி. பூசாரி, இமய மலையே என் கால்ல விழுந்த மாதிரி இருக்கு. ஆண்டவனே, இந்த ஏழை வீடு தேடி வந்திருக்கிறீங்க, இருந்து சாப்பிட்டு போகணும். பூசாரி, நீ சாப்பிட்டுட்டு போகணும்னு சொன்ன உடனே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன கொடுப்ப? காய்கறி சாப்பாடுதான், பிள்ளைக்கறி கேட்க மாட்டீங்களே. அதெல்லாம் என்னுடைய திருவிளையாடுகளில் ஒன்று. அத்தோடு இப்போது பிறக்கும் குழந்தைகள் அவ்வளவு ஆரோக்கியம் இல்லை என்று கேள்விப்பட்டேன். அதனால் நம்பி சாப்பிட முடியவில்லை. ஆகையினால் பிள்ளைக்கறி சாப்பிடுவதே ஸ்டாப் பண்ணி விட்டேன் பெண்ணே. ஏன் பூசாரி, நீ பார்த்த பூசாரி வேலையை ஏன் விட்டுட்ட? தர்மம் நியாயம் ரெண்டுமே தெரியாத ஒருத்தன் தர்மகர்த்தாவா வேலை பார்க்கிற இடத்துல நான் வேலை செய்யறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கலீங்க. ஏயா, ஊரே கெட்டு போச்சு. ஊர் கடைசியில செக் போஸ்ட்ல இருக்கிற ஒருத்த மாத்திரம் நல்லவனா இருந்து என்னையா பிரயோஜனம்? ஊருடன் ஒத்து வாழ்னா என்னையா அர்த்தம்? சொல்லுங்க ஆண்டவனே. சொல்றேன். ஊரு நல்லா இருந்தா நீயும் நல்லா இருந்து ஒத்து வாழ். ஊர் கெட்டு போனா நீயும் கெட்டு போய் ஒத்து வாழ். இதுல என்ன சிரமம்? ஆகையினால உடனே வேலைக்கு போ. அங்க இருந்துகிட்டே அவங்கள திருத்து. அப்பதான் ஒரு முடிவு கிடைக்கும். பாட்டியா, உங்க வார்த்தையை நான் ஒரு நாளும் மீற மாட்டேன் ஆண்டவன்.